குழந்தைகளை கொன்ற ராஜாக்கள் ஒப்பிட்டு படிப்பது எப்படி என்று இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்தை பல வழிகளில் நம்மால் படிக்க முடியும். அதிலே ஒரு வழி ஒப்பிட்டு படித்தல். அதாவது வேதாகமத்தில் உள்ள ஒரே நிகழ்வு வேறு எங்கெல்லாம் வந்திருக்கிறது என்பதை எடுத்து ஒப்பிட்டு படிப்பது. இன்றைக்கு அதன் வரிசையில் குழந்தைகளை கொன்ற ராஜாக்களின் நிகழ்வு வேதாகமத்தில் எங்கெல்லாம் வந்திருக்கிறது என்பதை எடுத்து ஒப்பிட்டு படிக்கப் போகிறோம். முதலாவது நாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இஸ்ரவேல் மக்களின் ஆண் பிள்ளைகளை கொலை செய்யும்படியாகவும் நதியிலே போட்டு கொலை செய்யப்படும்படியாகவும் கட்டளை கொடுத்ததை பார்க்க முடிகிறது. இது முதலாவது நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு புதிய ஏற்பாட்டில் ஏரோது மன்னன் இஸ்ரவேல் ஜனங்களின் 2 வயதிற்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை கொலை செய்யும்படியாக கட்டளையிட்டதை பார்க்க முடிகிறது. இவ்விதமாக இந்த 2 நிகழ்வையும் வைத்து பரலோகத்தின் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன என்பதை ஆழமாக நாம் தியானிக்கலாம். முதலாவது நிகழ்வில் அநேக ஆண் குழந்தைகள் அழிக்கப்பட்ட போதும் ஒரு குழந்தை காப்பாற்றப்பட்டது. அந்த குழந்தைதான் மோசே. அந்த குழந்தையின் மூலமாகத்தான் 400 வருடமாக இஸ்ரவேலர் எகிப்தில் அடிமையாய் இருந்தார்கள். அவர்களை மீட்டு விடுவித்து கானான் தேசம் அழைத்து சென்றார் பரலோகத்தின் தேவன். இரண்டாவது நிகழ்வில் நாம் பார்க்கும்போது 2 வயதுக்குட்பட்ட அநேக ஆண் குழந்தைகள் கொலை செய்யப்பட்ட போதும் ஒரு குழந்தை அழிக்கப்படாமல் காப்பாற்றப்பட்டது. அந்த குழந்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒட்டுமொத்த இந்த உலகத்தின் மக்களுடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு விடுவித்து பரலோக கானான் தேசத்திற்கு அழைத்து செல்வதற்காக நமக்காக பிறந்தார் என்பதை பார்க்கலாம். இந்த 2 நிகழ்வையும் பார்க்கும்போது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க மோசேயை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆனால் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒட்டுமொத்த உலகத்தின் மக்களையும் மீட்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செயல்பட்டார் என்பதை பார்க்கலாம். இதில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக அடிமைத்தனங்கள் இருக்கும். விட முடியாத கோபங்களாக இருக்கலாம், விட முடியாத எரிச்சலாக இருக்கலாம், மன்னிக்க முடியாத தன்மையாக இருக்கலாம், தீய பழக்க வழக்கங்களாக இருக்கலாம். எப்பேற்பட்ட அடிமைத்தனங்களும் எத்தனை வருட அடிமைத்தனங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மாற்றப்பட முடியும் என்ற நம்பிக்கையை நாம் புரிந்து கொள்ளலாம். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களுடன் இணைகிறேன். பகிர்வோம் இயேசுவை என்று அன்புடன் பைபிள் ஸ்கூல்.